இலங்கையில் என்னென்ன அட்டூழியங்கள் நடந்ததோ அத்தனை அட்டூழியமும் இந்தியாவில் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. இலங்கையில ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், சுதந்திரம் அடைகிறான், எல்லாம் பண்றான். சுதந்திரம் அடைஞ்சிட்டு அவன் என்ன பண்றான், சிங்களா ஒன்லி சட்டம் கொண்டு வரான். சிங்கள மொழிக்கு தான் முதன்மைன்னு கொண்டு வரான். இங்க என்ன பண்றானுங்க, ஹிந்திய கொண்டு வரானுங்க. அங்க என்ன பண்ணா, தமிழ் வழியில படிச்சவர்களுக்கு எவ்வளவுதான் படிச்சு போயிருந்தாலும் அவர்களுடைய கல்வி செல்லாதுன்னா, நீங்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை இங்க நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு நீங்களே பாருங்க, மதிப்பு குறைஞ்சிருச்சு. அங்க என்னென்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா இங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணா, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை செஞ்சான். வேலையாட்கள்னு சொல்லி கொண்டு வந்தான், விவசாயிகள்னு சொல்லி கொண்டு வந்தான், மீனவர்கள்னு சொல்லி கொண்டு வந்தான். தமிழர்கள் வாழக்கூடிய கிராமங்கள்ல சிங்கள குடியேற்றத்தை நடத்தினான். இன்னைக்கு என்ன பண்றான், இந்தியால தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வட இந்திய குடியேற்றம் நடந்து கொண்டு நடக்குதா இல்லையா? என்ன பண்ணலாம்? அங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கோம் கண்ணு முன்னாடி.